Peppers Entertainment Television. Turn on the heat. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சதா பாலரூபாபி விக்னாத்ரியந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாத்யமான்யா விஜீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ருயம் காபி கல்யாண மூர்த்தி. நண்பர்களே, நந்தனார் குடம் வெட்டியிருந்த ஒரு ஆழ்ந்த பொருள் உள்ளது. அக்கால நிலையை ஒட்டிய பொருளாகவும் இதை கொள்ளலாம். இன்றும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பணியாகவும் இதை கொள்ளலாம். அந்த காலத்திலே, நந்தனார் வாழ்ந்த காலத்திலே, நந்தனார் கோவிலுக்குள் செல்ல இயலாது, சமுதாய தடை இருந்தது என்று பார்த்தோம். நந்தனார் எந்த பதார்த்தத்தையும், அதாவது உணவு பதார்த்தங்கள் கொடுத்தா வாங்க மாட்டார்கள். ஆனால் அதே நந்தனார் இப்போ ஒரு குட்டையை குளமா விட்டுகிறார். அன்றைய சமுதாயம் அதை இறைவனுக்கு வழிபடுவதற்காகவோ நைவேத்தியமாகவோ அவரை அபிஷேகம் செய்வதற்காகவோ அவர் ஒரு குடம் நீர் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம். அவர் ஒரு குடம் கொடுக்கிறார், அதை அன்றைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. அதான் பொது தொண்டுக்கு உள்ள சிறப்பு. தன்னலம் பாராது மற்றவர்கள் இந்த இறைவனை அனுபவிப்பதற்கு, தங்கள் உடலை தூய்மை செய்து கொள்வதற்கு இந்த குட்டையை விட குடம் பெரிதாக இருப்பது, நீர் அதிகமாக இருப்பது எக்காலத்தும் உதவும் என்று அவர் நினைத்தது. இரண்டாவது, இறைவனுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வதற்கு நீர் இந்த குடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதனாலே அந்த ஒரு அரும்பணியை நந்தனார் மனத்திலே நினைத்ததினால்தான் இறைவன் அதை முற்றுவிப்பதற்காக விநாயகரையே அனுப்பினான் என்பது. அந்த குடம் பூர்த்தியாயிற்று. நந்தனார் அதை கண்டு மகிழ்ந்து தன்னுடன் வந்தவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய ஊருக்கு வந்து விட்டார். இப்போ ஆதனூரில் வந்து தங்கியிருக்கிறார். வேலை செய்த நேரம் போக மாலை நேரங்களிலே அவர் சதா சர்வ காலமும் இறைவனை பற்றி, சிவபெருமானை பற்றி நினைக்கிறார். சிவபெருமானை பற்றி பாடுகிறார். இவரோடு 11 பேர்கள் சென்றார்கள் என்று பார்த்தோம். இவர்கள் எல்லோருமே இவர் வாழ்கின்ற இடத்திலேயே வாழ்கின்றவர்கள், கூட வாழ்கின்றவர்கள், சுஜாதியினர். மற்றவர்கள் பார்த்தார்கள், நந்தனார் கெட்டது போதாது என்று மற்றவர்களையும் கெடுக்கிறார். ஆனால் நந்தனார் மிக நல்லவன். நல்லவனாக இருக்கின்ற நந்தனார் யார் சொன்னால் கேட்பான்? எல்லை சுற்றி என்ற பெரிய கிழவன் இங்கே இருக்கிறான். வயதானவன் அவன். அவன் சொன்னால் நிச்சயம் நந்தன் கேட்பான். அதனாலே அவனிடத்திலே சொல்லி, நந்தா, இந்த சிவபெருமானை வணங்குவது போன்ற செயல்களையும் மற்றவர்களை கோவிலுக்கு அழைத்து கொண்டு போவது என்ற செயலையும் நீ விட்டுவிடு. எங்களைப் போல நீயும் நாங்கள் எப்படி வாழ்கின்றோமோ அதுபோல நீயும் வாழ்வாயாக என்று சொல்லுங்கள் என்று அவரிடத்திலே சொல்கிறார்கள். அவர் கோபம், நந்தனார் நல்லவனாச்சே, ஏன் இப்படி கெட்டு போய்விட்டான்? கடவுளை வணங்குவது கெட்டு போனதான் அவன் சொல்கிறான். அதனாலே இவனை திருத்த வேண்டும் என்று ரொம்ப கோபமா வருகிறார் நந்தனாருடைய வீட்டிற்கு. எல்லை சுற்றி என்ற பெரிய கிழவன் அவரை பார்த்து பேசுகிறாராம். ஓய் நந்தனார, நியாயம்தானோ நீ சொல்லும்? சேரியில் இல்லா வழக்கம், நீ செய்து கொண்டு வந்த பழக்கம்
இந்த ஊரிலெங்கும் அது முழக்கம் வெகு உறுதியாற்று ஒழுக்கம் நியாயம்தானோ நீர் சொல்லும். பாகீச கலாநிதி ஜீவா ஜெகநாதன் அவர்கள் ஒன்று சொல்வார்கள், வழக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. வழக்கம் என்பது நாம் ஒன்றை முதலிலே செய்யாத ஒன்றை நாம் பழகிக் கொள்கிறோம். அந்த பழக்கமே வழக்கமாக முதிர்கிறது. நம்ம பழகினது கிடையாது. ஒன்றை செய்வதற்காக புதிதாக முயற்சி செய்து அதை பழகுகிறோம். அது பழக்கமாகி விடுகிறது. அந்த பழக்கம் பின்பு நாளடைவிட நம்மை விட்டு நீங்காமல் வழக்கமாகவே ஆகிவிடுகிறது. நம்மகிட்ட இல்லாத ஒரு இயல்பை முதலிலே பழகிக்கொள்வது பழக்கம். அந்த தன்மையை நம்மிடம் முழுமையாக புரிந்துவிட்டால் அது வழக்கம். இங்கே யாருமே இந்த மாதிரி கிடையாதுடா, இந்த சேரியிலேயே நீ புதுசாக பழகி கொண்டு வந்த பழக்கம் இப்போ வழக்கமாக ஆகிவிட்டது. அதனால் நீ விட்டுடு, இந்த இறைவனை வழிபடுவதை விட்டுவிடு என்று பேசினார். இதுக்கு இவர் சொன்னாராம், ஐயா பெரியவரே, காகம் பார்த்திருக்கிறீர்களா? காக்காய் பார்த்திருக்கிறேன். காக்காய் என்ன நிறம்? காகம் கருமை நிறம். வயதான காக்காய் அதுவும் கருமையாகத்தான் இருக்கும். நம்முடைய தலைமுடி குழந்தையாக பிறந்த பொழுது, சிறுவனாக இருந்த பொழுது, வாலிபனாக இருந்த பொழுது கருமையாக இருந்தது. உங்களை மாதிரி கழுவினாக பொழுது தலைமுடி நிறைத்து விட்டது, நல்லது, வெள்ளையாகிவிட்டது. அப்படித்தானே? ஆமாம். எங்கேயாவது காக்காவுக்கு முடி நரைத்திருக்கிறதா? காக்காய்க்கு முடி நரைத்திருக்கிறதா? பார்த்ததே இல்லையே, வெள்ளைக்காக்கா நான் பார்த்ததே இல்லையே. காகத்திற்கு முடி நிறைக்கவில்லை, நமக்கு ஏன் நிறைக்கிறது என்றாராம் நந்தனார். ஆமாம், ஏன் சொல்ல நீந்தான் அப்படின்னு நந்தனார் இடத்துல கேட்க, நீ இத்தனை காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டாய், நீ இந்த உலக வாழ்க்கையை சீக்கிரம் முடித்து கொள்ளப் போகிறாய், உனக்கு உலக வாழ்க்கை முடிகிறது. இத்தனை காலம் உன் வீடு, உன் மக்கள், உன் உடம்பு என்று சுயநலமாக வாழ்ந்தாய். அப்படி அல்லாமல் இனிமேலாவது உன் ஆத்மா கடை தேர நீ இறை வழிபாடு போன்றவற்றை செய்து புண்ணிய செயல்களை செய்து நல்ல நிலை அடை என்பதை தலைமுடி நரைப்பதன் மூலம் இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். இதை சொல்றார். மீச நரைச்சு போச்சே கிழவா ஆச நரக்கலாச்சோ. இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்ட உடனே அந்த எல்லை சுற்றி என்ற பெரிய கிழவனும் நந்தனார் பக்கம் வந்தார். இதையெல்லாம் கோபாலகிருஷ்ண பாரதியார் காட்டக்கூடியவை. இப்படி நந்தனார் சரிதம் மிகச் சிறப்பாக அவர் பக்தி வழியிலே செல்வது நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அனுபவிப்போம். நன்றி, வணக்கம்.